ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல இருந்து அங்கேருந்து இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ மலை இருக்குதுல்ல, இவ்வளோ பெரிய மலையை பார்க்குறதுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க. எதுக்காக வந்திருக்குன்னா போக போக சொல்கிறேன். இப்படி இந்த ரூட் வழியாக போகணும். இதுக்கு நீங்கள் வரணுன்னா அந்த நான் காமிச்சல ஃபஸ்ட்டு ஒரு கை காமிச்சல அந்த பிளேஸ், அங்கேருந்து போட்டில் வரணும். அங்கேருந்து வந்து இங்கே விடுவாங்க. இங்கேருந்து ஒரு 2 to 5 மினிட்ஸ் நடக்க வேண்டியதாக இருக்கும். இங்கேருந்து நடந்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பயம் இருக்கக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல க்ரொக்கடைல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தெரில. போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. வெயிட் a second, 1 minutes. என்ன ஐடியா இருக்குன்ட்டு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் ஹம்பியில் இது ஒரு பார்ட்டு, இது ஒரு இடம், ரொம்ப ஃபேமஸான இடம். கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கெஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டே வாங்க. ஸ்லிப்பர்ஸ் இங்கே விடணும்னு போட்டிருக்கு. ஸ்லிப்பர் இங்கே விடுவோம். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாச்சு கவனிச்சு பண்ணீங்க. இவங்களோட சிசியபலிங்கு உயிர் சமாதியானது. உயிர் சமாதியான இடம். இவர் பேர் ராகவேந்திரா. இதுதான் 9 பேர் உயிர் சமாதியாக இருப்பாங்க. இவங்களோட அசிஸ்டன்ஸு பேர் படிங்க. இவங்கெல்லாம் உயிர் சமாதியானவங்க 9 பேர். The entrance, yes, absolutely. இதுதான் அந்த இடம். இது பேர் தான் நவபிருந்தாவனம். ராகவேந்திர சாமியோட சிஷ்ய பிள்ளைங்கோ. இதுதான் நவபிருந்தாவனம். எல்லாம் கேமரா வச்சுட்டுறாங்க பேர். அதுக்கு இல்லை, காட்டுறோம் அவனுக்கு. இங்கே ஒரு சாமியார் இருப்பார். ஐயோ, இதுதான் நவபிருந்தாவனம் சாமி. பாருங்கள், உயிர் சமாதியானவங்க.